ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தீஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் மாமியார் ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. ஒரு பிரியாணி பாட்டில் பட்டை, லவங்கம், கிராம்பு, பே லீவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சாப்ட் ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அண்ட் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த ஆனியன் கூடவே நல்லா சாட்டை பண்ணணும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாட்டை பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பிரியாணி எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவையும் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் சாட்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டொமேட்டோஸ், தக்காளியை பெருசாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறமா கரம் மசாலா தூள், இது மூணுத்தையும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா சாட்டை பண்ணுங்கள். சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கேர்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் வேக வச்ச மட்டனையும் இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சாட்டை பண்ணுங்கள். சாட்டை பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் 1:2 ரேஷியோவில் தண்ணி, நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி போடுங்க. ஆக்சுவலி இந்த மட்டன் வேக வச்ச ஸ்டாக்கை நீங்கள் சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிரியாணிலேயே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பிரியாணி டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். அப்புறம் தண்ணி போட்டு அரிசி கழுவி போட்டு இப்போ இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. பாருங்கள், எவ்வளோ பார்க்க சொல்லவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இதோட ரிவ்யூ எங்கள் அண்ணாவும் எங்கள் ஆண்டியும் சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள். ஹாய், நான் எப்படி இருக்குது பிரியாணி? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.